எப்ப பார்த்தாலும் ஊட்டி, கொடைக்கானல்னு போய் போர் அடிச்சிருச்சா, ஒரு டிஃபரண்ட் சேஞ்சா கொல்லி ஹில்ஸ் ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கும். 72 ஹேர்பின் பென்ஸ் தாண்டி போனோனே ஃபர்ஸ்ட் இடமே உங்களுக்கு வியூ பாயிண்ட் தாங்க. செம்ம வியூவா சூப்பரா இருக்கும். கிளைமேட்லாம் நல்லா ஜில்லா இருக்கும். ஆனா மத்த ஹில் ஸ்டேஷன் மாரி மிஸ்ட் அவ்வளோக்கா இருக்காது. அப்படியே அங்க முடிச்சுட்டு பக்கத்துல போனீங்கன்னா போட்டிங் இருக்கு. போட்டிங் பக்கத்திலேயே பார்க் இருக்குங்க. ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க்ல. இங்க இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டே 1 இல்ல 2 இல்லங்க. 3 ஃபால்ஸ் இருக்கு. ஆகாச கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 1200 ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா நல்லா குற்றாலம் மாதிரியே இருக்கும். எல்லாமே மூலிகை தண்ணியோட சூப்பரா இருக்கும் ஃபால்ஸ்ல குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கோயில் போகணும்னு நினைச்சீங்கன்னா 3 கோயில் இருக்குங்க. அரபலீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஆதி காலத்து சிவன் கோயில் இருக்கு. இங்க அஷ்டலட்சுமியும் ஸ்ரீ சக்கரமும் சேர்ந்து இருக்கிறனால இந்த கோயிலோட ஸ்பெஷலே அதுதாங்க. பிரகாரத்தை அப்படியே சுத்தி வரும்போது அங்க ஒரு வேண்டுதல் கல் இருக்குங்க. அந்த கல் மேல உங்க கையை வச்சு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த கல்லோட சேர்ந்து நீங்களும் அப்படியே சுத்துவீங்க. இது எல்லாமே சித்தர்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி எட்டுக்கை அம்மன் கோயில்னு இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா செம்பு தகடுல நீங்க என்ன எழுதி வேண்டிக்கிட்டாலும் நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும். அங்க எழுதி நீங்க கட்டி வச்சீங்கன்னா போதும். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சமே. இத முடிச்சிட்டு காவல் தெய்வங்களுக்கு தலைமை பீடமா கொண்ட நம்ம மாசி பெரியண்ணசாமி கோவிலும் மேல இருக்குங்க. அங்க போய் பாருங்க சூப்பரா இருக்கும். அப்புறம் எல்லா இடமும் சுத்திட்டு நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க ரெசார்ட்ஸ் நிறையவே அங்க இருக்கு. அப்புறம் என்ன, கொல்லிமலைக்கு வண்டியை விடுங்க.